தான், மற்றபடி இல்லை. ஆனால் சென்னையின் அடையாளமான பூர்வகுடிகள் நம்ம மீனவன் தான். மற்றவர் எல்லாருமே வந்தேரிகள் தான். சென்னையினோட அடையாளத்தை ஒருத்தன் மாற்ற நினைக்கிற போது அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்மளை ஒருத்தன் இந்த இடத்த விட்டு அப்புறப்பட்டு நினைச்சோன்னா அப்புறப்படுத்த நினைக்கிறவன் இல்லாமல் போயிடுவான். அதுக்கு நம்மளோட ஒட்டுமொத்தமான பலத்தையும் நம்ம காட்டணும். இன்னைக்கு நம்ம இங்கே கூட்டிக்கிற கூட்டம் ஒரு சிம்பிளான சாம்பிள் தான் காட்டுறோம். இதற்கும் அரசு மறைஞ்சு நமக்கு நீலக்கொடி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்ம போராட்டத்திற்கு அந்த திட்டத்தை அவங்க கைவிடலாம். அடுத்து நம்ம நடத்த போற கூட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவே ஒட்டுமொத்தமா திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கான நம்மளோட பலத்தை இது வரைக்கும் நம்ம தென்சென்னை மட்டும்தான் நம்ம ஒன்று கூட்டியிருக்கோம். இனி வருங்காலங்களில் சென்னையில் தமிழ்நாட்டையே ஒன்று கூட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் ஆதரவா, நம்மளோட மீனவ மக்களுக்கு ஆதரவா நம்மளோட முழு எதிர்ப்பையும் தமிழக அரசுக்கு நான் காட்டுவன்றதை இந்த தருணம் தெரிவிச்சுக்கிறோம். ஐயா முதல்வருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். எங்களோட ஓட்டு செல்லாத ஓட்டு நீங்கள் நினைச்சீங்க இது மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னா எங்களோட ஒட்டுமொத்த பலத்தை நாங்கள் அரசுக்கு எதிராக ஒரு விரலை நாங்கள் தூக்கினா அதோட பலம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிராக இருக்கும். மீனவ பகுதியில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கு வாக்களித்தவங்க திருப்பி வாக்களித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 5 தொகுதிகளை எம்எல்ஏ தொகுதிகளை வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிற நாங்கள் எங்களோட பலத்தை உங்களுக்கு எதிராக திருப்பி காட்டுவோம். அந்த 5 தொகுதியில் நீங்களோட வெற்றி வாய்ப்பு இருந்தால் அடுத்து வரப்போகிற இனி வர தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் எங்களோட பலத்தை ஒட்டுமொத்தமாக திருப்பி காட்டுவோம். நாங்கள் கேட்கறது ஒன்று தான், மீனவர்களை வஞ்சிக்காதீங்க. மீனவர்களுக்கு எதிரான எந்த திட்டத்தையும் மீனவர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எங்களை கூப்பிட்டு கேளுங்க. எங்களோட பிரச்சனை எங்களை கேட்டதான் உங்களுக்கு தெரியும். எங்களை கேட்காம நீங்க உங்களோட அரசியல் லாபத்துக்காகவும் வியாபார லாபத்துக்காகவும் கொண்டு வந்தா அதுக்கு நாங்கள் எந்த காலத்திலையும் உங்களுக்கு உடன்பட மாட்டேன்றதை இந்த தருணம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.